இங்கே ஒருத்தவனுக்கு வந்து அவங்க அம்மாவோட உடம்பு வந்து கிடைக்குது. அதுவும் 40 வருஷம் கழிச்சு அவங்க அவங்க யாருன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எலும்பு குண்டா கிடைக்குது. அவங்க அம்மா எப்படி இறந்து போயிருப்பாங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே பில்டிங்லாம் இடிஞ்சு விழுந்து அதில் சிக்கி அப்படியே இறந்து போயிருப்பாங்க. அவங்க அம்மா கொலையில் ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு தோணும். இவனும் ஒரு ரிப்போர்ட்டரும் சேர்ந்து அவங்க அம்மா எப்படி இறந்தாங்கன்னு தேட ஆரம்பிப்பாங்க. அப்போ எல்லாருமே சுற்றி சொல்கிற விஷயம் என்னன்னா, இவனோட அம்மா வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அசிங்கமாக கொடூரமாக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் அவங்க அம்மாவை எல்லாருமே கிண்டல் பண்ணி கலாய்க்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவங்க அம்மா வேலை செஞ்ச கம்பெனி ஓனர் வந்து கொஞ்சம் மோசமானவன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரிய வருது. அதனால் அந்த ஓனரையும் போய் விசாரிக்கிறாங்க. உங்கள் அப்பா தான் ரொம்ப மோசமானவன், அவன் தான் இருக்கிறதுலே கொடூரமானவன் இந்த கம்பெனி ஓனர் வந்து இவங்ககிட்ட சொல்கிறான். இதை கேட்டுட்டு அவனும் போய் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு. அப்போ தான் அவங்க அப்பா சொல்கிறான், இவருக்கு கண்ணு தெரியாது, இவருக்கு கண்ணு தெரியாமல் இருக்கிறதுனால இவர் பொண்டாட்டி அசிங்கமாக இருக்கிறத யாருமே இவர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. அழகான பொண்ணு தான் உனக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு எல்லாரும் போய் சொல்லியிருப்பாங்க. இது வந்து இவருக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் இந்த உண்மை. அதனால அந்த கோவத்திலே வந்து இவனோட பொண்டாட்டியை இவனே கொண்டுடுவான். அந்த பொண்ணு இவனுக்கு கண்ணு தெரியாதவன் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணியிருப்பா. ஆனா இவனுக்கு பார்வையே இல்லை, இருந்தாலும் அழகா இல்லை அப்படின்னு தெரிய வந்ததும் அந்த பொண்ணை இவன் கொண்டு இருப்பான். உண்மையாலுமே அந்த பொண்ணு அசிங்கமா இல்லை, இவனோட மனசு தான் ரொம்பவுமே அசிங்கமா இருக்கு.